நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆண்டாளுக்கு, அழகருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தர்மலிங்கத்த வந்து பாட்டியும், லட்சுமி சேர்ந்து பொட்டலம் போட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல, அவரை வந்து அந்த கயிறை வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அத்தை கெட்டுங்க அத்தை" அப்படின்னு சொன்ன உடனேயும் பாட்டியும் சேர்ந்து கையை காலெல்லாம் கட்டிடுறாங்க. அவரால் நவளவே முடியல. "ஏய் இவனை வந்து இப்படியே விடக்கூடாது. விட்டா இவன் ஏதாவது செஞ்சுருவான். காலையில் வரைக்கும் இவனை வந்து யாரு கண்ணுலையுமே படாமல் பண்ணணுமே" அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. "அதுக்கு ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிட்டு போயிட்டு ஒரு பெரிய போர்வை மாதிரி எட்டு வராங்க. அதில் உள்ள அவங்கள படுக்க போட்டு அப்படியே மூடி சுருட்டிடுறாங்க. வாழை இலையை சுருட்டுவாங்கள்ல, அது மாதிரி சுருட்டிடுறாங்க. சுருட்டிட்டு பாட்டி வந்து பார்த்துக்கிட்டோம்னா தர்மலிங்கத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. லட்சுமி போய் ஒரு டீ போட்டு வா, இவன் சுருட்டுறதுக்குள்ளே பெரிய டயர்டாகி போச்சு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லட்சுமி போட்டு டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. காலையில் வரைக்கும் இவனை எதுவுமே பண்ணாதான் அங்கே வந்து மாப்பிள்ளைக்கும் என் மகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே சைடு இந்த பக்கம் காட்டுறாங்க. இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து அழகர் வந்து உள்ளே வராரு. "டேய் வரும்போது கதவை பூட்டிட்டு வாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே உள்ளே வந்த அழகர் வந்து, "என்னடி அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "இத்தனை நாளா நான் வந்து நீ வந்து என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்த அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நைட்டு வந்து நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு காட்ட வேணாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படி என்னடி பண்ண போகிற" அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்குறாங்க. "அதெல்லாம் சொல்ல முடியாது, செய்யும்போது தான் உனக்கு புரியும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, "சரிடி இன்றைக்கி என்ன நீ என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கியே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாடா, உன்னை மாதிரி ஒருத்தன் வந்து இனிமேல் கிடைக்கவே மாட்டான். இனிமேல் கடவுள்கிட்ட போய் கூட உன்னை மாதிரி ஒருத்தனை வந்து செஞ்சு தர சொன்னால் அவரால் செஞ்சு தர முடியாது. அப்படி ஒரு ரேர் பீஸுடா நீ. நீ இந்த உலகத்திலே இந்த மாதிரி ஒருத்தன் தான்டா இருப்பான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இந்த மாதிரியா? நீ என்ன சொல்கிறனே புரியலையேடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாடா, ஆம்பளைங்களுக்கு வந்து அறிவு இருக்கணும், கோபம் இருக்கணும், பாசம் இருக்கணும். அதே டயத்தில் நம்ம தப்பு பண்ணாலும் அதை திட்டுறதுக்கு அந்த கோபம் வேணும். எல்லாமே உன்கிட்ட பக்காவாக இருக்குடா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழகர் வந்து சொல்கிறாங்க. என்னடி லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? இது எல்லாத்துட்டையுமே இருக்கிறதா, என்னமோ என்கிட்ட இருக்கிறது மாதிரி மட்டும் பெருமையாக ஒன்றும் பேச வேண்டாம் சரியா? சரி போய் லைட் அமர்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் வந்து சொல்கிறாங்க. "என்னடா லைட் அமர்த்த சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் அமர்த்த மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கூச்சமாக இருக்கும்டி, போய் அமர்த்துடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் உன் கூச்சத்தை நான் எப்படி போக்குறேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருமே வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பேக்ரவுண்டில் சாங்கெல்லாம் போட்டுடுறாங்க. அந்த ரொமான்ஸ் அந்த சாங்லேயே அப்படியே முடிகிற மாதிரி தான் காட்டுறாங்க. காலையில் பாட்டி மட்டும் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆண்டாள் வந்து வராங்க. வந்தவுடனே இடுப்பையும் வயிற்றையும் பிடிச்சிக்கிட்டே நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டி வந்து, இந்தா நாட்டுக்கோழி சூப் இருக்குது, நல்லா குடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எதுக்கு பாட்டி நாட்டுக்கோழி சூப்பு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் அதாண்டி குடிக்கணும், குடிடி" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லி அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அழகர் வந்து வராரு. உன் புருஷன் வரான் பாரு, அவனுக்கும் நாட்டுக்கோழி சூப்பு கொடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்தோடனே அவருக்கும் நாட்டுக்கோழி சூப் கொடுக்காங்க. அவரும் அதை குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. "சரிடி, நான் வெளியில் போயிட்டு வரேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அது சரி பாட்டி, அப்பாவும் அம்மாவும் எங்கே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஆளை பார்க்க போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்துடுவாங்க. நானும் பக்கத்து வீட்டில் போய் ஒருத்தியை பார்த்துட்டு 1 மணி நேரம் பேசிட்டு வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு பாட்டி வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. "வேறு எதுக்கு, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து நம்ம பாரதியும் தமிழ் வந்துடுறாங்க. டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிருக்கிறத வந்து விட்டுறாங்க. "வா பாரதி, வா பாரதி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க. சாரிடி, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எதுக்கு" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "நேற்று வந்து ஆதி வந்து திட்டினார்ல, அதுக்காக தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அவர் திட்டட்டும்டி, அவரும் நம்மளும் ஃப்ரெண்டா, நீ தானே என்னோடய ஃப்ரெண்டு, ஆனால் நீ கூட வந்து நேற்று என்னை பார்க்க வரலையில, அதனால தான் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடி ஆச்சு நேற்று" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அங்கிட்டு பார்த்தா திருன்னு முழிக்கார் அழகர். "தமிழ் வா, வெளியில் போவோம் வெளியில் போவோம்னு" சொல்லிட்டு தமிழை வந்து அழகர் வந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாரு. நேற்று எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சுடி" அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, சொல்லவே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாம், நேற்று நீ வந்திருந்தா சொல்லியிருப்பேன், நீ தான் அளவே காணுமே, இன்றைக்கி தான் வந்திருக்க, சரி விடு, அதனால் என்ன இருக்குது. சரி ஆதி எங்கே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "ஆதி வீட்டில் இருக்காருடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி விடு, அவங்க அம்மா வந்தோடனே தான் அவர் வந்து யார் தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காருல, நம்ம வந்து யார் வந்து தமிழை கடத்தினாலும் சும்மா விடக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஆமாடி, கையில் கிடச்சானா நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. "சரிடி, உங்கள் அத்தை வந்தோடனேயும் கூப்பிட்டு நீ சென்னைக்கு போயிடுடி, நானும் வந்து அங்கே பொங்கல் முடிஞ்சோடனே ஊருக்கு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "பரவாயில்லையே, அழகரோட அப்பா ஏற்றுக்கிட்டாரா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, அவருக்கு ரெட்டை பிள்ளையாக பொத்து கொடுத்து வளர்க்க சொல்லிட வேண்டியதான்" அப்படிங்கிற மாதிரி வந்து
ஆண்டாள் வந்து ஃபன்னியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்னடி உன்னோட பிள்ளைய நான் என் மடியில் வச்சு கொஞ்சம் நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. சரி விடு உனக்கு ஒன்று பெற்று கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா தமிழ்கிட்ட வந்து நம்ம ஆதி வந்து கேட்காங்க, என்ன தமிழ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், சும்மா தான்ப்பா இருக்கேன், அம்மா வந்து ஆண்டாளத்தை பார்க்க போயிட்டாங்க, அதனால் சும்மா இருக்கேன், சரிப்பா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு வந்து என்னைய பிடிக்குமா இல்லைன்னா அம்மாவை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் தமிழ் வந்து ஏதோ கிஃப்ட் மாதிரி எடுக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.